ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கனெக்ட் வித் ஸ்ருதி. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் 3-in-1 சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடுப்பில் பேன் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வத்தல் 2 நான் சேர்த்துருக்கேன், பிச்சு போட்டிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம கோகோனட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நீங்கள் துருவினாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட சௌகரியத்தை பொறுத்தது. ஸோ அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும், தக்காளி சேர்த்து வதக்கணும். இதுக்கு நான் ஏன் 3-in-1 சட்னி அப்படின்னு பேர் வச்சேன் அப்படின்னா, இதில் வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, கோகோனட்டும் இருக்குது. அதனால தான். இதுக்கு மேலேயே மல்லி இலை, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம தக்காளி சட்னிக்கு நம்ம நல்லா அந்த சுருங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எடுத்து நல்லா கூல் டவுன் பண்ணும், நல்லா ஆறணும், இல்லைன்னா நல்லா மேலே மேலே வரும். ஸோ ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்தால் நம்ம 3-in-1 சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.